அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறேன்னா 2 kg ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து 2 கிலோவில் ஒரு டின் வாங்கியிருக்கேன். இது வந்து நார்மல் கேக் செஞ்சுக்கலாம், ப்ரௌனியும் செஞ்சுக்கலாம், ரெண்டுமே 2 in 1 தான். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500 rupees கிட்ட இருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நம்ம கேக்கு வந்து செய்கிறோம், அடிக்கடி செய்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து 2 கிலோ 1.5 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி டின் வாங்கி வச்சுக்கிறது நம்மளுக்கு பெட்ரு. அப்பப்போ நம்ம செய்யலாம் வீட்டில், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இது அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500 rupees வந்திருந்தது. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து 2 கிலோ வந்து ப்ரௌனி செய்ய போகிறேன். இந்த 2 கிலோவுக்கு வந்து நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். ஓடுகள் இல்லாமல் நம்ம வந்து இந்த முட்டையை அழகாக நம்ம உடச்சி ஊற்றிடலாம். இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வந்து முட்டை வந்து நல்லா நம்ம பீட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்டார்டிங்கே கூட நம்ம வந்து எக் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நம்ம சேர்த்துடலாம். இது ரெண்டுமே நம்ம விருப்பம்தான். இப்போ வந்து ஓடுகள் இல்லாமல் அழகாக வந்து முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. 2 கிலோவுக்கு நான் வந்து 6 முட்டை இல்லாட்டி 7 முட்டை எடுத்துக்கலாம். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த எக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் லைட் ஒயிட் கலரில் நம்மளுக்கு வந்து இந்த நிறம் மாறினதுக்கு அப்புறமா தான் அடுத்த வந்து நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா வந்து பீட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் சுகர் 2 கிலோவுக்கு சுகர் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 600 கிராம் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோவுக்கு 300 கிராம், 2 கிலோவுக்கு 600 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து சுகர் வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. அது வந்து ப்ளெயின் கேக்கில் வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணி ப்ளெயின் கேக் செய்யலாம், டீ கேக் அந்த மாதிரி செய்யலாம். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் சுகர் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் 2 கிலோவுக்கு 600க்கு மேலே இருக்கக்கூடாது, கீழேயும் குறையக்கூடாது. கரெக்டான அளவு எடுத்துருந்திங்கன்னா தித்திப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எக்கு கூட நான் வந்து சுகர் வந்து ஒரு 4 பேட்ச் 5 பேட்சாக சேர்த்துருக்கேன். அப்படியே சுகரை கொட்டி நம்ம சேர்க்கக்கூடாது, ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது. எப்போதுமே ஒரு 3 பேட்ச் 4 பேட்ச் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த எக்கு சுகர் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒன்றா இருக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணிடணும். இது பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். இந்த சுகர் வந்து எக்கு நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து நம்ம வந்து ஒரு 70 கிராம் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது மெஷர்மெண்ட் அளவு அந்த கப்பில் வந்து 1/2 அதில் 2 கப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம் ஆயிலு. வாசனை இல்லாத நார்மல் ஆயில் நம்ம சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். எப்போதுமே நம்ம வந்து ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா அதிகமாக பீட் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் வந்து நம்ம பீட் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சலிச்சு வச்ச மைதா கொக்கோ பவுடர் அதை வந்து இது கூட கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம். நான் வந்து இப்போ 2 கிலோ செய்கிறதுனால 200 கிராம் வந்து டார்க் சாக்லேட் எடுத்து அதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கிட்டேன். அது கூட பட்டரும் சேர்த்துருக்கேன். பட்டரும் 200 கிராம் பட்டர் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நம்ம வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஆற விட்டு அதுக்கப்புறமா இந்த எக்கு கூட சேர்த்துடலாம். எக் பீட் பண்ணோம் இல்லையா, அது கூட நம்ம இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணிடலாம், ஹேண்டாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருந்த மைதா கொக்கோ பவுடர், அதாவது மைதா நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் அளவில் நம்ம வந்து 2.5 கப்பு எடுத்திருக்கேன். நான் 300 கிராம் மைதா எடுத்திருக்கேன். கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு 60 கிராம் வந்து கொக்கோ பவுட்ரு எடுத்து ரெண்டும் வந்து நல்லா 3 தடவை நல்லா சலித்து அதை வந்து இதை ஒரு 4-5 பேட்சாக நம்ம இதில் சேர்த்துடலாம்.
இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு கரெக்டான ஒரு வேலை. நம்ம அப்படியே கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது, அது கட்டி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொட்டி நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம கரெக்டான அளவு வந்துடும். இது கூட நம்ம வந்து ஒரு பால் கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் இல்லாட்டி 30 மில்லி கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து ஆறின பால், சூடான பொருள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சில்லுன்னு நம்ம வந்து இதில் வந்து நம்ம கேக் செய்யும்போது இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நான் பால் வந்து ஒரு 1/2 டம்ளர், இது வந்து ஆப்ஷன் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேணாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் மில்க் வந்து எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட நம்ம வந்து சாக்லேட் வந்து சேர்த்துடலாம். பிளாக் ஒயிட் சாக்கோஸ் நான் வந்து ஒரு 2 பிடி அளவு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷன் தான். நம்மளுக்கு வந்து நார்மல் ப்ரௌனி இருக்குது, ப்ரௌனிலேயே நிறையா டைப்ஸ் ப்ரௌனி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நார்மல் ப்ரௌனி தான் இப்போ செய்கிறேன். இதில் வந்து சாக்லேட் சேர்க்க மாட்டாங்க. நம்ம சாக்லேட் சேர்த்து கொஞ்சமாக அது சேர்த்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பாயில் சாக்லேட் அந்த மாதிரிலாம் இருக்குது. நட்ஸு ப்ரௌனி அந்த மாதிரி நிறைய டைப், ப்ரௌனிலேயே நிறைய டைப் இருக்குது இப்போலாம். இப்போ நான் வந்து நார்மல் ப்ரௌனி தான். 2 kg வந்து நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு 2 கிலோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து எல்லாமே நான் எடுத்தேன் அளவு. இப்போ எனக்கு கரெக்டாக அந்த 2 கிலோவுக்கு கரெக்டாக அந்த ப்ரௌனி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம வந்து அவனில் நம்ம வச்சிடலாம். 1/2 hour வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 minutes ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனில் நம்ம வந்து இதை வச்சு ஒரு 1/2 hourல நம்ம வந்து சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும் நம்மளுக்கு.